ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி பொங்கல். வாங்க, இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முறுக்குங்க. அரிசி முறுக்கு மொறு மொறுன்னு எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். கரெக்டான அளவுகளோட எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இட்லி அரிசி முறுக்கு தாங்க நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு படியில் ஒரு படி படியில் 2 படி அரிசி எடுத்துக்கிறேங்க. இந்த படி தான் ஒரு படி. இதில் 2 படி அரிசி எடுத்துக்கிறேங்க. புழுங்கல் அரிசி, இட்லிக்கு போடுவோம் இல்லைங்களா, அந்த அரிசியில் தான் நாங்கள் எப்போவுமே செய்வோம். இட்லி அரிசி இந்த மாதிரி குண்டு அரிசிங்க, இதை வாங்கிக்கோங்க. இல்லைனா IR20 அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அரிசி கூட போடலாம். முறுக்கு சூப்பராக வருங்க, நல்லா மொறு மொறுன்னு வரும், கிறிஸ்பியாக. இப்போ தண்ணி ஊற்றி நல்லா 2-3 வாட்டி கழுவிக்கலாங்க. ஒரு 3 வாட்டி கழுவிட்டு 3 மணி நேரம் ஊற வச்சிடலாம். நல்லா கழுவிட்டு 3 மணி நேரம் ஊற வச்சு மிஷினில் நம்ம கிரைண்டர்லேயோ இல்லை மிஷின்லேயோ கொடுத்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். மையாக அரைச்சிக்கணுங்க, அப்போ தான் முறுக்கு நல்லா வரும். இப்போ அரைச்சி வச்சுட்டேன். 2 படி அரிசிக்கு நான் 1 கிலோ பொட்டுக்கடலை மாவு அரைச்சிட்டு சலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு படிக்கு 20 மிளகா அப்படின்னு 2 படி அரிசிக்கு 40 மிளகாவையும் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு அது கூட ஒரு கையளவு ஊற வச்சோம் இல்லைங்களா, அந்த அரிசியே போட்டு நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் எள், 2 ஸ்பூன் ஓமம், 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், அப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு, அப்புறம் பட்டர் வீட்லேயே எடுத்த வெண்ணெய்ங்க. இப்போ அந்த பாத்திரம் சின்னதாக இருக்குதுன்னு பெரிய பாத்திரத்துக்கு நம்ம பிசைகிறதுக்கு நம்ம மாற்றிக்கலாம். வேறு ஒரு நல்ல அகலமான பாத்திரத்துக்கு நான் முறுக்கு மாவு பிசைகிறதுக்காக மாற்றிக்கிறேன். இப்போ பொட்டுக்கடலை மாவும் சேர்த்துக்கலாங்க. ஒரு படி அரிசி போடுறீங்க அப்படின்னா 1/2 கிலோ பொட்டுக்கடலை. இப்போ நான் 2 படி அரிசி போட்டதுனால 1 கிலோ பொட்டுக்கடலைங்க நல்லா அரைச்சிட்டு சலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது கூட நம்ம அரைச்ச மிளகா பேஸ்ட்டுங்க. நான் காரத்துக்கு காஞ்ச மிளகா மட்டும்தான் போட்டிருக்கேன், மிளகாத்தூள் எதுவும் போடலை. நீங்கள் ஒரு படி அரிசி போடுறீங்க அப்படின்னா 20 மிளகா கணக்கு வச்சுக்கோங்க. உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு 5 மிளகா கூட்டிக்கலாம். இல்லைன்னா எனக்கு கம்மியாக வேணுன்னா அதில் 5 மிளகா குறைச்சிக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான். இப்போது தேவையான அளவுக்கு உப்பு நான் ஒரு படிக்கு 2 ஸ்பூன் அப்படின்னா 2 படிக்கு 4 ஸ்பூனு உப்பு சேர்த்துக்கிறேங்க. அப்புறம் எள், ஓமம், அப்புறம் பெருங்காயத்தூள், வெண்ணெய்ங்க. வெண்ணெய் இருந்ததுன்னா வெண்ணெய் போட்டுக்கலாம். அப்படி வெண்ணெய் போடலை அப்படின்னா நம்ம முறுக்கு போடும்போது எண்ணெய் காய வைப்போம் இல்லைங்களா, அந்த எண்ணெயை 2 குழிக்கரண்டி நம்ம மாவில் சேர்த்துக்கலாம். பட்டர் இல்லை அப்படின்னா நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். பட்டர் இருந்ததுன்னா பட்டர் போட்டுக்கலாம். மாவு இப்போ இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கணுங்க. இது பிசையிறதா நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த அளவுக்கு ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தளதளனும் இல்லாமல்
இந்த அளவுக்கு கை வச்சா பாருங்கள், இந்த அளவுக்கு மாவு நல்லா சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் முறுக்கு புளியும் போது பிரியாமல் அழகாக முறுக்கு வந்து அச்சு மாதிரி வருங்க. இப்போ நம்ம எண்ணெயை நல்லா காய வச்சுட்டு இப்போ முறுக்கு வந்து புளிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெயை நல்லா காய வச்சுட்டேங்க. இப்போ வந்து நான் 2 லிட்டர் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. இந்த முறுக்கு சுடுறதுக்காக கொஞ்சமாக மாவு போட்டோம்னா அது உடனே எழுந்து வந்துச்சு அப்படின்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம புளிஞ்சு வச்ச முறுக்கெல்லாம் நம்ம எண்ணெய்க்குள்ளே சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி 2 கரண்டிங்க, அரிகரண்டின்னு சொல்லுவோம்ல, எங்களுதே வந்து மாவு வந்து கொஞ்சம் வந்து ரொம்ப கெட்டியாக போயிடுச்சுங்க. அதனால் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம். அப்புறம் அடுத்த முறுக்கெல்லாம் சூப்பராக நல்லா ரவுண்டாக அழகாக வந்துருச்சு. முதல் டைம் போட்டது மாவு கொஞ்சம் கெட்டியாக தான் இருந்தது. தண்ணி கொஞ்சம் தெளிச்சுக்கணுங்க, ரொம்ப சேர்த்துக்கூடாது. கையில் தண்ணி வந்து தெளிச்சுக்கணும். இந்த மாதிரி எல்லா முறுக்கும் நம்ம போட்டு எடுத்துக்கலாங்க. நல்லா 2 பக்கமும் திருப்பி விட்டுட்டு சூப்பரான முறுக்கு பாருங்கள், நல்லா மொறுன்னு சூப்பராக 2 படி அரிசிக்கு 1 கிலோ மாவு, கடலை மாவு போட்டிருந்தேன் இல்லைங்களா, பொட்டுக்கடலை மாவு 200 முறுக்கு வந்து இருந்தது. நான் எல்லார் வீட்டுக்கும் வந்து பங்கு பிரித்து வச்சுருக்கேங்க. என் வீட்டுக்கு, என் நாத்தனார் வீட்டுக்கு, நாத்தனார் பொண்ணுக்கு, நாத்தனார் பையனுக்கு, எல்லாருக்குமே வந்து என் நாத்தனார் பொண்ணு, என் நாத்தனார் பையன் எல்லாருமே வந்திருந்தாங்க. திடீர் முடிவு தாங்க, அவசரத்தில் சுட்டாச்சு. பாருங்கள், சூப்பரான முறுக்குங்க, மொறுன்னு முறுக்கு சுட்டு எடுத்தாச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓவியா கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். சூப்பரான தைப்பொங்கலுக்கு முறுக்கு சுட்டாச்சுங்க. நேற்று நைட்டு தான் சுட்டோம். இது வந்து எங்கள் வீட்டு குட்டி பாப்பாவுக்கு காரம் கம்மியாக போட்டு பூந்திங்க. சூப்பராக 1/4 கிலோ மாவுக்கு ஒரு சம்படை நிறையா பூந்தி வந்துருச்சு. அதுவும் நல்லா மொறுன்னு சூப்பரான பூந்தி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா மொறுன்னு இருக்குது அப்படின்னு. சூப்பரான பூந்தி ரெடிங்க. அனைவருக்கும் மீண்டும் ஹாப்பி பொங்கல். இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள்.